சார் வணக்கம் சார். இன்று வந்து பள்ளிக் கல்வித்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. பள்ளிகளில் வந்து மாணவர்கள் இருக்கை வந்து வடிவில் அமர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாங்க சினிமால வந்துருச்சுன்னு ஏதோ செய்ய வேண்டிய பணிகளை செய்யாம தேவையில்லாத பணிகளை செய்வதில் தான் இந்த திராவிட மாடல் அரசு வந்து முதன்மை கொடுத்துட்டு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது எந்த ஒரு ஆராய்ச்சியும் இல்லாம எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம படத்துல வந்துருச்சு, கேரளால பண்ணிட்டாங்க, நீங்க அப்படியே ஈயடிச்சான் காப்பி மாதிரி அமல்படுத்துவது மிக மிக வேடிக்கையான ஒரு விஷயம். கேரளாவுல குறைந்தபட்சம் அதிகபட்சம்னு 30 மாணவர்கள் தான் அதிகமா ஒரு வகுப்பறையில இருப்பாங்க. அவங்களுக்கு அது வேணா ஓரளவுக்கு சூட் ஆகலாம், அங்க கூட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஊர்ல 50-60 மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல வகுப்பறையில இப்படி உட்கார வைப்பதால் பல பிரச்சனைகள் வரும், மெடிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்னு டாக்டர்ஸே நிறைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணமா கழுத்து தோள்பட்ட வழி வரும்னு சொல்றாங்க. ஒரே ஆங்கிள் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மாணவர்கள் போர்டை கவனிச்சுட்டு இருக்கும்போது கண்ணாடி அணிவிக்க வேண்டிய அளவுக்கு பார்வை குறைபாடு வந்துரும் சொல்றாங்க, ஒரே ஆங்கிள் பார்த்துட்டு இருக்கும்போது. அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் தொடர்பு, அந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் ஐ கான்டாக்ட் வைக்கிறது வந்து மிக 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 கடினமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சினிமால வரக்கூடிய ஒரு மோகத்தை வச்சுக்கிட்டு சுத்தமா ஒரு திறன் இல்லாத ஒரு நிர்வாகம் தான் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குன்றதுக்கு இது மிக மிக சிறந்த உதாரணம். நீங்க உண்மையிலேயே எல்லா மாணவர்களுக்கும் அந்த அட்டென்ஷன் கிடைக்கணும், பேக் பெஞ்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரக்கூடாதுன்னா மாசத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி உட்காருங்க, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி உட்காருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணலாம். மேலை நாடுகள்ல ஒரு வகுப்புலயும் 20 பேர் தான் அதிகமா இருப்பாங்க. மேலை நாடுகள்ல 20 பேருக்கு ஏத்த மாதிரி இப்படி ஒரு திட்டத்தை வடிவமைச்சு அது வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இருக்கிற மக்கள் தொகை என்ன, நம்மளுடைய ரேஷியோ என்ன, ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ என்ன, இதெல்லாம் கருத்தில் கொண்டு அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுமா ஆக வேண்டாமான்றது குறைந்தபட்ச பிரிலிமினரி ஸ்டடி கூட இல்லாம படத்துல வந்துருச்சுன்னு அப்படியே காப்பி அடிக்கிறது வந்து மிக மிக வேதனையான ஒரு விஷயம். இதை உடனடியா இவங்க வந்து பின்வாங்கணும், ஏனென்றால் இதன் மூலமாக பல்வேறு பாதிப்புகள் வரும் அப்படின்னு நிபுணர்கள் ஏற்கனவே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வடிவ இருக்கை விரைவில் யூ டர்ன் அடிப்பதற்கு திமுக தயாராக இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேங்க. அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கவங்க, அதாவது லெப்ட் சைடு உட்கார்ந்து இருக்கு, அதாவது போர்டுக்கு நேரா உட்கார்ந்து இருக்க வடிவத்துல அந்த மேல போர்டுக்கு நேரா இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் ஒரு அந்த வரிசையில இருக்கிறவங்களுக்கு. லெப்ட் சைடு ரைட் சைடு இருக்கிறவங்க ஒரு 30 டிகிரி 40 டிகிரி திரும்பிதான் வகுப்பு முழுக்க கவனிச்சுட்டே இருக்கணும், நேரா பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு நேரா பார்க்கணும்னா ஜன்னல் தான் தெரியும், போர்டு தெரியாது. இப்ப இது வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் மெக்கானிசம், ஒரு வகுப்பறைன்னு இருக்கு, எல்லாரும் அந்த பக்கம் உட்கார்றாங்கன்னா எல்லாருமே போர்டை பாக்குற மாதிரியான ஒரு நேச்சுரல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அது. அத வந்து மாத்துறோன்றது வந்து முட்டாள்தனம். அதுக்கு இப்படி ஒரு ஜடை வச்சு பூ பின்னி பண்றதெல்லாம் அதை விட முட்டாள்தனம். யாரு உங்களுக்கு இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் குடுக்குறாங்கன்றது நம்மளால நினைச்சு கூட பார்க்க இல்ல சார். இப்ப நார்மலா வந்து வகுப்பறை வந்து ஒன்றன் பின் ஒன்றாக 5 இருக்கை 10 இருக்கை இருக்கும். இப்ப இந்த 10 பெஞ்சையும் ஸ்பிளிட் பண்றதுக்கு அந்த வகுப்பறை 10மா சார் ரவுண்ட் பண்றதுக்கு? முடியவே முடியாது. அதான் சொல்றேன், எண்ணிக்கை தான் இங்க பிரச்சனை. நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துல உதாரணமா நீங்க வந்து சைதாப்பேட்லயோ இல்ல வந்து டி நகர்லயோ வந்து பாத்தீங்கன்னா 80 பேர் 100 பேர்லாம் இருப்பாங்க வகுப்பறையில. ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 37,000 பள்ளிக்கூடங்கள்ல 4,500 பள்ளிக்கூடங்கள்ல தலைமை ஆசிரியர் இல்ல. இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமாகாத ஒரு விஷயம். இது வந்து ஆசிரியர்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க இந்த மாதிரியான கோமாளித்தனத்தை பண்றதுக்கு. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இது என்ன சிரமம்னு சொல்லிட்டு. அன்பில் மகேஷுக்கு வந்து ஒரு காலத்திலயும் இந்த மாதிரியான கஷ்டம் பட்டது இல்ல. ஆசிரியர்களோட வேதனையோ இல்ல அரசு பள்ளி மாணவர்களுடைய வேதனையோ அவருக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. விலை உயர்ந்த பிரைவேட் பள்ளிக்கூடங்கள்ல படிச்சவர் அவரு படத்தை பார்த்துட்டு நியூஸ்ல 4 பேர் போடுவாங்க, 4 பேர் என்ன பாராட்டுவாங்கன்னு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணா அவருடைய விளம்பரத்துக்காக மாணவர்கள் எல்லாம் பலிகட ஆக முடியாது இல்லையா? அதனால மிக 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 முட்டாள்தனமான ஒரு அறிவியல் பூர்வமற்ற ஒரு நடவடிக்கை இது. நிச்சயமா இவங்க பின் வாங்கிடுவாங்கன்னு தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. பின் வாங்குவாங்க, இல்லன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமலே அப்படியே காற்றுல பறக்க விட்டுருவாங்க, அவ்வளவுதான்.